நம்பிக்கை. நம்மளை சுத்தி பல விஷயங்கள் நடக்கும்போது ஏதாவது ஒன்று கொஞ்சம் வினோதமா இல்லாட்டி அந்த ஒரு விஷயம் அங்க மட்டும்தான் நடக்கிறத பார்க்கும்போது நமக்குள்ள பல கேள்விகள் எழும். இது ஏன் இப்படி நடக்குது, இதுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்கும்ட்டு. இதுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளா யாராவது ஒரு ரீசன் சொன்னா நிச்சயமா நம்பாதீங்க. ஏன்னா அறிவியல் ரீதியா உண்மையான ஒரு காரணம் இருக்கும், அது மட்டும்தான் மிக தெளிவானதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட பல விஷயங்களை தான் இந்த பகுதி மூலமா நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்றைக்கும் வை வாட் ஹவ் பகுதியில நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் இது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே வந்திருக்காங்க. அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே உயரமான மலைகள், அதுவும் இமயமலை, ஆல்ப்ஸ் மலை, இந்த மலையுடைய உச்சியிலெல்லாம் பனி மூடி இருக்கும்ல சார், அதுக்கான காரணம் என்ன? உயரமான மலைகளின் உச்சிகளில் பனி படர்ந்திருப்பதற்கு காரணம் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை குறைகிறது. இது ஒரு முக்கியமான காரணம். அதே போல் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க காற்றின் அழுத்தம் குறைகிறது. வெப்பநிலை குறைகிறது பற்றி சொன்னேன். உயரமான மலைகள், அதாவது கிட்டத்தட்ட ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரம் போகும்போதும் வெப்பநிலை கிட்டத்தட்ட 6.5 டிகிரி சி குறையுது. அதனால் மிக உயரமான மலைகளில் 0 டிகிரி சிக்கும் குறைவான வெப்பநிலை இருக்கிறதுனால அங்கே பனி உருவாக்கம் தவிர்க்க முடியாமல் நடக்குது. அதே போல் மிக உயரமான மலைகளின் உச்சியில் வளிமண்டல அழுத்தம், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மிக குறைவாக இருக்குது. இது அங்குள்ள நீராவியை பனியாக குளிர்விக்கிறது. குளிர்ந்த அழுத்தமும் குறைந்த காற்றும் பனியை அங்கே நீடித்திருக்க வைக்கிறது. அதே போல் உயரமான மலைகளில் காற்று உயரமாக செல்லும்போது அதிலுள்ள நீராவி மழையாக பொழிவதற்கு பதிலாக குளிர்ந்த வெப்பநிலையால் பனியாக மாறுது. இது ஓரோகிராஃபிக் பிரிசிபிடேஷன் என்ற நிகழ்வால் நடக்குது. இமயமலையில் உள்ள எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா போன்ற சிகரங்கள்லாம் 8000 மீட்டர் உயரத்துக்கு மேலே உள்ளவை. அங்கெல்லாம் குறைந்த வெப்பநிலை, நீராவியின் பனிமாற்றம், குறைந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மற்றும் குறைவான சூரிய ஒளி, இந்த காரணங்களால் தொடர்ந்து அங்கே வெண்மையான பனி படர்ந்திருக்கிறது. ஃபைன் சார், அந்த பனிக்கு பின்னாடி இதுதான் ரீசன் அப்படின்றது இப்போ நீங்கள் சொன்ன உடனே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சார், நிறைய விலங்குகள் இருக்கு. எந்த ஒரு விலங்கு தரையில அதிவேகமாக ஓடக்கூடியதா இருக்கு? ஏன் அந்த ஒரு விலங்குக்கு மட்டும் இப்படி ஒரு வேகம் கிடைச்சிருக்கு சார்? தரையில் அதிவேகமாக ஓடக்கூடிய விலங்கு, ஃபாஸ்டஸ்ட் அனிமல் ஆன் லேண்ட், அது சிறுத்தை, சீட்டா. ஒரு வித்தின் 3 செகண்ட்ஸ் அது 100 கிலோமீட்டர் ஸ்பீடை எட்ட முடியும். ஒரு மிக குறைந்த நேரத்தில் மிக அதிக வேகம் அப்படிங்கிறது சிறுத்தையோட பண்பு. அதே நேரத்தில் இது ஒரு குறிப்பிட்ட தூரம் தான், ஒரு 500 மீட்டர் தூரத்துக்குள்ளே தான் இந்த ஸ்பீடில் அது போக முடியும். இந்த வேகத்துக்கு மிக முக்கியமான காரணம் அதனுடைய உடல் அமைப்பு மற்றும் சில உயிரியல் காரணங்கள். உடல் அமைப்பில் மிக முக்கியமானது சிறுத்தையின் பின்னங்கால்கள். சிறுத்தையின் பின்னங்கால்கள் மிக நீளமானவை, அதே வேளையில் வலுவான தசைகளை கொண்டவை. ஒரே ஒரு பாய்ச்சலில் 8 மீட்டர் தூரம் வரை அது பாய்ந்து செல்ல முடியும். ஒரு முக்கியமான காரணம் அதனுடைய குறைவான உடல் எடை, ஒரு 50 கிலோ எடை கொண்டது. ஆனால் அதிவேகமாக தாவி செல்லக்கூடியது. சிறுத்தையின் நீண்ட வால் ஒரு சமநிலையை பேணி திருப்பங்களை எளிதாக சாதிக்க உதவுகிறது. அதே போல் சிறுத்தையின் வலுவான இதயம், பெரிய நுரையீரல் போன்ற உறுப்புகளும் வேகமான செயல்பாட்டுக்கு ஆதாரமாக இருக்குது. சிறுத்தை வேட்டையாடுகிற முறைன்னு பார்த்திங்கன்னா, முதல்ல தான் வேட்டையாடுகிற விலங்கை ஒரு மீடியம் ஸ்பீடில் துரத்தி செல்லும். ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த உடனே மிக அதிக வேகத்தை எடுத்து தன்னுடைய இரையை பிடிக்கும். அந்த அதிக வேகம் எடுப்பது என்பது கிட்டத்தட்ட மணிக்கு 100லிருந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடு. மிக குறைந்த நேரத்தில் மிக அதிக வேகம் எடுத்து இரையை வேட்டையாடுவது தான் சிறுத்தையுடைய உத்தி. சார், எல்லாருடைய வீடுகள்லையுமே மைக்ரோவன் நிச்சயமாக இருக்கும். எல்லாருமே சுட சுட சாப்பிடணும் போது அதில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்றாங்க. ஆனால் அது எப்படி இயங்குது அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரியாது. ப்ளக்கை மாற்றம், கரண்ட் வந்தோன்னே இயங்குது. பட் இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் ரீசன் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்கள் சார். மைக்ரோவேவ் அடுப்பு உணவை நேரடியாக சூடாக்குவதற்காக மின்சாரத்தை பயன்படுத்தி
சிறப்பு அலை வகைகளை மைக்ரோவேவ்ஸ் உருவாக்கி சூடுபடுத்துது. இது வந்து மற்ற பாரம்பரிய அடுப்பு வகைகளை விட மிகவும் வித்தியாசமான முறையில் இந்த சூடுபடுத்தல் நிகழ்ச்சியை நடத்துது. மைக்ரோவேவ் அடுப்பில் மேக்னட்ரான் என்ற ஒரு சாதனம் இருக்குது. இது வந்து மின்சாரத்தை பயன்படுத்தி அதிவேகமான மின்சார அலைகளை எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் உருவாக்குது. நாம் சூடுபடுத்துறதுக்காக வைக்கக்கூடிய உணவில் நீர், கொழுப்பு, சர்க்கரை போன்ற பொருட்கள் உள்ளன. இவையெல்லாம் டைபோல் மாலிகூல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இவை வந்து அந்த அதிவேகமான மைக்ரோவேவ் அலைகளை உறிஞ்ச முடியும். இந்த மைக்ரோவேவ் அலைகள் இந்த மூலக்கூறுகள் மீது வினைபுரிந்து அவற்றை வேகமாக சுழல வைக்கின்றன. அப்போது சூடு உருவாது. இதில் ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்திங்கன்னா, மற்ற அடுப்புகளில் சூடு வெளியிலிருந்து உள்ளே செல்லும், உணவுப் பொருளின் வெளியிலிருந்து உள்ளே செல்லும். இங்கே உள்ளே இருந்து வெளியில் வரும். அது மட்டும் இல்லை, இந்த மைக்ரோவேவ் ஓவன்ஸில் ஒரு மெட்டல் மெஷ் இருக்கும். இது வந்து அலைகளை உள்ளேயே அடைத்து வைக்கும். எனவே வெளியே பாதிப்பு இருக்காது. தொகுத்து சொல்லதாக இருந்தால், மைக்ரோவேவ் அடுப்புகளில் மேக்னட்ரான் என்ற ஒரு கருவியின் மூலமாக மைக்ரோவேவ் அலைகள் உருவாக்கப்பட்டு அவை உணவு மூலக்கூறுகளை சுழற்றி உராய்வு மூலம் வெப்பத்தை உருவாக்குகின்றன. இது விரைவான, அதே நேரத்தில் ஒரு சமமான சூட்டை உருவாக்குது. ஃபைன் சார், உங்களுடைய பதிலுக்கு பிறகு தான் வந்து நம்மளை சுற்றி இருக்க பொருட்களில் இவ்வளவு அறிவியல் வந்து இருக்கு அப்படின்றது வந்து தெரிய வருது. ரொம்ப தெளிவாக எங்களுக்காக விளக்கங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சுமையா.